பேர் ஜோசப் மேரியன்டா. நான் பெரம்பூர் லூர்து சர்ச்சிலேருந்து வரேன். நான் எங்கள் அப்பாவுக்காக நான் இங்கே வந்து லாஸ்ட்டு நைட் விஜிலில் ப்ரே பண்ணியிருந்தேன். ஏன்னா அவங்களுக்காக ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண வேண்டி இருக்குது அப்படின்னு எனக்கு நியூஸ் சொன்னாங்க. ஏன்னா எங்கள் அப்பா இங்கே இல்லை, அவங்க ஸ்ரீலங்காவில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அப்படி ஆப்ரேஷன் பண்ணாலும் 20% தான் சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னு சொன்னாங்க. அப்படி பண்ணலாட்டிக்கும் அவங்க 2 days 3 days அவங்க நார்மலாக இருக்கிற மாதிரியே எதனா ஆயிடலாம் அப்படின்னு கூட சொன்னாங்க. நான் எரிக்கோ ஜெபத்தில் வச்சு ப்ரே பண்ணி சண்டே நான் எரிக்கோ ஜெபம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டுருக்கும்போது எனக்கு கால் வருது. சண்டே மிட்நைட் ஒரு டெஸ்ட் எடுத்திருக்கிறாங்க. அந்த டெஸ்ட்டில் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணுன்றதுக்கான ஒரு சிம்டம்ஸுக்கான அந்த ஆப்ரேஷனுக்கே தேவை இல்லை அப்படின்னு இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. அப்படி பண்ணாமல் இருந்தாலும் கிரிட்டிக்கல்னு சொன்னதால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அப்படி பண்ணாமல் இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நார்மலான ஒரு பர்சனால் எப்படி சர்வே பண்ண முடியுமோ அவங்களால பண்ண முடியும், நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டாங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு 1 month ஆகுது. எங்கள் அப்பா நல்லா இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. என் பேர் சுசிலா ஸ்டெல்லா மேரி. நான் அம்பத்தூர் சென்ட் ஜோசப் சர்ச்லேருந்து வரேன். என்னோடய அம்மா அப்பாவோட நேட்டிவில் வந்து அவங்க வீடு கட்டணுன்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க. ஒரு 35 yearsஆக அவங்களால கட்டவே முடியல. பட் இங்கே தான் ஃபர்ஸ்ட் மந்த் வந்து ஏப்ரல் மந்த் வந்தோம். இந்த இயர் 2025 ஏப்ரல் மந்த் வந்தோம். நைட் விஜிலுக்கு வந்தோம். அவங்களும் ப்ரே பண்ணாங்க, நாங்களும் ப்ரே பண்ணோம். இங்கே வந்து போன அடுத்த 1 weekலேயே வந்து வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணோம். பட் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுறப்போ எங்கள் கிட்டே இருந்த அந்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா வெறும் 3 lakhs தான் இருந்துச்சு. எப்படி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம், எப்படி முடித்தோன்றதே தெரியல. இப்போ ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவருக்கு பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே நன்றி. புதிய ஒரு வீடு, சொந்த வீடு. அப்புறம் இன்னொரு சாட்சியும், என்னோடய அம்மாவுக்கு வந்து இங்கே உட்கார முடியாமல் கால் வலியில் வந்தாங்க நைட் விஜிலுக்கு லாஸ்ட் மந்த்து. பட் முடிச்சுட்டு போகிறப்போ அவங்க இங்கே கீழே கால் மடித்து உட்காந்துட்டு இருந்தாங்க. அந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்கு நன்றி. அதுக்கப்புறமா என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு 3 weeksஆக வந்து ஒரே காஃபாகவே இருந்துச்சு. நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லாமல் இரும்பிகிட்டே இருந்தாங்க. என்னென்னு தெரியல. டாக்டர்கிட்ட போனாலும் மெடிசன்ஸ் எடுத்தாங்க. பட் அவங்களுக்கு க்யூர் ஆகலை. அதுக்கப்புறம் இங்கே ப்ரேயர் பண்ணிவிட்டு இங்கே வாங்கிட்டு போன அந்த ஹோலி ஆயில் எடுத்து ப்ரேயர் பண்ணிவிட்டு அவங்களோட த்ரோட்டில் ஒரு 3 daysஆக நான் வந்து அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ண ஒரு 3 to 4 daysலேயே ஃபுல்லாக க்யூர் ஆகிடுச்சு. இப்போ சுத்தமாக இரும்பவே இல்லை அவங்க. பிரைஸ் தி லார்ட். Thank you. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. சின்ன சின்ன விஷயமா இருக்கலாங்க, அதை கேட்டு பாருங்களேன். ஏன்னா ஒருத்தர் வந்து மொபைலில் சாட்சியம் அனுப்பியிருந்தார். ஆஃபீஸ் நம்பருக்கு சுரேஷ்குமார், புதுவை, கடலூர் மறை மாவட்டத்திலேருந்து. போன 1.5 வருஷமாக இங்கே கண்டினியூஸாக நைட் விஜிலுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறார். இப்போ இங்கே இருக்கிறாரான்னு எனக்கு தெரியல, கண்டிப்பாக இருப்பார் நினைக்கிறேன். 1.5 வருஷமாக கண்டினியூஸாக நைட் விஜிலுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாரு. வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம எப்பவுமே சொல்லுவோம் இல்லையா, பைபிள் வாசிங்க, பைபிள் வாசிங்க, பைபிள் வாசிங்க. என்றைக்கோ ஒரு நாள் அவருக்கும் தோணியிருக்கு பைபிள் வாசிக்கணும்னு. அந்த மனுஷன் பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. வாசிக்க ஆரம்பிச்சவர் இப்போது கம்ப்ளீட் பைபிள் ஒரு தடவை வாசித்து முடிச்சிட்டாரு. முடிச்சு அந்த சாட்சியத்தோட அந்த சாட்சியம் பாருங்களேன், அதனோட எஃபெக்ட் பாருங்கள். இந்த போன 8 மாதமாக அவருக்கு இருந்த பிபி நார்மலாக இருக்குது, சுகர் நார்மலாக இருக்குது, கொலஸ்ட்ரால் நார்மலாக இருக்குது. 8 மாதமாக மருந்தே சாப்பிடாமல் இப்போ நல்லா இருக்கிறார். பைபிள் வாசித்து இந்த 3 நோயிலிருந்து விடுதலையானவர். சுகர் இப்போ இல்லை, பிபி இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை. அப்போ சில விஷயங்களை கேட்கும் பொழுது அது நம்மளுடைய மனசில் பதியணும் அப்படின்னா நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கணும். சாட்சி உங்களுடைய மனசில் பதியிட்டோம், நாளைக்கு நீங்கள் இங்கே சாட்சியமாக நிற்பீங்க கண்டிப்பாக. பிரைஸ் தி லார்ட். என் பெயர் நிர்மலா. நான் வந்து தேவி நகர் அண்ணனூர்லேருந்து வருகிறேன். போன மாதம் நாங்கள் ஒரு 10 மாதமாக நான் இங்கே வந்துக்கிட்டு இருக்கிறேன். குடும்பமாக வந்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களுடைய குடும்பத்தில் வந்து போன வருஷம் ரொம்ப கஷ்டத்தில் பலவிதமான சோதனைக்கு உள்ளானோம். அந்த நேரத்தில் என்னுடைய பையன் +2 படிச்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கும் எங்களுடைய பிரச்சனைகள்னால சரியான முறையில் அவனால் படிப்பை எடுக்க முடியல. அதனால் நாங்கள் ரொம்ப கவலையோடு இருந்தோம். எப்படி +2 படித்து அவன் முன்னுக்கு வந்துடணும் அப்படின்னு நல்ல மதிப்பெண் எடுத்து வரணும்னு. அது அந்த 7ஆம் ஊருக்கு நாங்கள் வந்ததுலேருந்து ஃபாதர் வந்து சொன்னாங்க, என்னுடைய பையன் பேர் சொன்னாங்க, பெவின் உன்னை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டுக்காரர் பேர் மார்ட்டின் உங்களுக்கு ஆசீர்வாதம் இப்போ கிடைக்கிது அப்படின்னு சொல்லி இந்த எரிக்கோ ஜெபம் வரும்போது சொன்னாங்க. அதன் மாதிரி என்னுடைய பையன் வந்து நல்ல மதிப்பெண் 460க்கு மேலே மதிப்பெண் ஒரு இப்போ வந்து லயோலா காலேஜில் இடம் கிடச்சி லயோலா காலேஜுக்கு இப்போ 10 நாளாக போயிட்டுருக்கிறான். எங்கள் பேர் ஜோயிட்டா ஆனிஸ். எங்கள் அம்மா நான் வேசாப்பாடியிருந்து வரேன்.
எங்கள் அம்மாவுக்கு இவ்வளோ நேரம் குழந்தை இல்லை. அதனால் 7வது வந்து தான் நாங்கள் தம்பி வந்திருக்கு. அதனால் நன்றி. இதான் அந்த அக்காவை பார்த்துக்கோங்க, சரிங்களா? என் பேர் ஷாலினி. எங்கள் வீடு வந்து லீஸ்லேயே இருந்துச்சு, வாடகை வாங்க முடியாத அளவுக்கு இருந்தது. அது வந்து நானே மனசுக்குள்ளே நினச்சிக்கினேன், அந்த வீட்டில் வந்து கிடைக்கிற எதுவாக இருந்தாலும் ஆண்டவருக்கு ஒரு பங்கு கொடுக்கணும். அது நான் மனசில் நினச்சி கொஞ்சம் நாள் கழித்து ப்ரேயர் பண்ணிகிட்டே வந்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி 15,000 ரூபாய் கிட்ட வாடகை வாங்குகிற அளவுக்கு வருது. அதில் ஒரு பங்கை நான் மாதம் எடுத்து வச்சு அங்கே வீட்டாண்டர் ஒரு சர்ச்சில் சாப்பாட்டுக்கு கேட்பாங்க அந்த கிறிஸ்மஸ் அன்றைக்கி, அதில் போட்டுடுவேன். அப்புறமா அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சர்ச்சில் கொடுத்துடுவேன். அந்த வீடு இன்னும் ஒரு 2 வீடு மட்டும் மீட்டுற அளவுக்கு இருக்குது. அந்த காசில் கடன் வாங்கி தான் நான் மீட்டேன். அந்த கடன் வாங்கின வட்டி காசை கூட எனக்கு கட்டாத அளவுக்கு ஈஸியாக கடவுள் பண்ணி கொடுத்துட்டாரு ஆண்டவர். அதுக்கப்புறமா எனக்கு 15 நாள் உடம்பு சரியில்லாத இருந்தேன், ரொம்ப முடியாத இருந்தேன். எனக்கு லைஃப்பில் அது மாதிரி போனது கிடையாது. ப்ரேயர் மட்டும் தான் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகாத அளவுக்கு எனக்கு அந்த உடம்பையும் சரி பண்ணி கொடுத்துட்டாரு. எனக்கு முன்னாடி ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணி ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி 10 வருஷம் முடிஞ்சிருச்சு. நான் கொஞ்ச நாள் ஆப்ரேஷன் பண்ணி மாத்திரை போடாமல் விட்டுட்டேன். அது நான் அலட்சியமாக இல்லை, அது போடாமல் விட்டுட்டேன். அது நான் சரின்ட்டு நான் அதை விட்டதுனால இப்போ கொஞ்சம் வழி எடுத்துருச்சு. கன்வென்ஷன் போட்டு வரும்போது கொஞ்சம் ரொம்ப கஷ்டத்தோடு வந்தேன். அப்போ நான் ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஏசப்பா எனக்கு குணப்படுத்து சாமி, குணப்படுத்தியா, எனக்கு வலி இருக்கக்கூடாதியா, எனக்கு மூச்சுத்தண்ணி வரக்கூடாது அப்படின்ட்டு. அப்புறம் நைட்டு ப்ரேயருக்கு வந்தேன். போன மாதம் வந்து ஃபாதர் சொன்னார், அருள் குணப்படுத்துகிறாரு ஆண்டவர்னு சொன்னார். இப்போ போன வருஷமாக நைட் ப்ரேயரில். அப்போது சரி யாருக்காவது இருக்குமோ தெரியல அப்படின்ட்டு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நான் 2வது எனக்கு சரி கொஞ்சம் வலி இருக்கப்போ நம்ம இது எகோ எடுத்து பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். கொஞ்சம் என்னையா செய்யுதுன்னு கேட்டாங்க டாக்டர். கொஞ்சம் லேசாக வலிக்குது, நடந்த மூச்சு வாங்குதுன்னு சொன்னேன். அப்புறம் சரி அவங்க போய் சொல்லிட்டாங்க, நீங்கள் ஆஞ்சியோ பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா செய்யுதுன்ட்டு போயிட்டு சரி ஏசப்பா நீ தான்ப்பா பார்த்து கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு அப்போ ஆஞ்சியோ பண்ணி பார்த்தேன். அப்போ ஃபாதர் சொன்னதை நாங்கள் படுத்துட்டு கிடக்கும்போது சொன்னேன், ஆண்டவர் அருள் ஆசிரியப்பா இருதயத்தை குணப்படுத்துகிறான்னு சொன்னார். இப்போ நைட்டு இரவில் எனக்கு எதுவுமே வரக்கூடாதுன்னு சொல்லி நான் ஆஞ்சியோ பண்ணும்போது படுத்துக்கிட்டே நான் சொல்கிறேன், ஆண்டவர் எனக்கு அவங்க ஆஞ்சியோ பண்ணும்போது சொல்கிறாங்க, இனிமேல் ஒன்றுமே தெரியல, ஆனால் பிளாக் இருக்க மாதிரி தெரியுது, ஒன்றுமே புரியலையே, அடப்பு இருக்க மாதிரி தெரியல அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொன்ன நான் ஃபாதரை தான் நான் நினச்சேன். அவர் சொன்னது உண்மையாக நன்மையாக தான் இருக்கும், கண்டிப்பாக என்னை குணப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி நான் அந்த மாதிரி சொல்லிட்டு வந்தேன். இப்போது நான் அதுவும் சந்தேகமாயின்னு இன்னொரு டாக்டர் பார்த்து சிஹெச்சில் போய் பார்த்தேன். அந்த எகோ பார்க்கமில்ல அந்த டாக்டரம்மா பப்பு நல்லாகுதுயா, உங்களுக்கு என்ன டாக்டர் யார் சொன்னது அப்படின்னு சொல்கிறேன். நன்றி இயேசுவுக்கே புகழ். என் பேர் ஆனந்தி, பல்லாவரம் சவேரியர் பங்கிலிருந்து வரேன். பெந்தகோஸ்து திருவிழாப்போ வந்து ஃபாதர் சொல்லியிருந்தாங்க, ஒரு தூய ஆவியார் வந்து ஒருத்தவங்களை தொடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் வந்து 5 வருஷமாக வந்து குடும்ப ஜெபம் இல்லை. ஆனால் நைட் விஜில் வந்துட்டு போயிட்டு அடுத்த நாள் நாங்கள் எல்லாரும் உட்காந்து ப்ரேயர் பண்ணுறோம். கடவுளுக்கு நன்றி. என்னுடைய பெயர் ஆரோக்கியமேரி, ஈஸ்ட் தாமரம் புனித சூசேப்பர் ஆலயத்திலிருந்து வரேன். என்னுடைய பையனுக்கு 2 வருஷமாக வேலை இல்லாமல் இருந்துச்சு. அதுமாதிரி நைட் விஜிலுக்கு போனவட்டும் வந்தப்போ 38 பேருக்கு வேலை கிடைக்குன்னு சொன்னாங்க ஃபாதர். அதேமாரி ஸ்டேட் பேங்க்கில் வேலை கிடைச்சி. தேங்க்யூ, கடவுளுக்கு நன்றி. என் பேர் ஃப்ளாரன்ஸ் மேரி, நான் ஐயப்பாக்கம் பங்கிலிருந்து வந்திருக்கிறேன். நான் போன மாதத்துக்கு முந்தின மாதமும் சாட்சி சொல்லியிருக்கிறேன். 5 வருஷமாக என் பிள்ளை அமெரிக்கா வெளிநாடு போகணுன்னு வேண்டுனா, அதே மாதிரி இந்த ஏரிக்கா ஜெபத்தில் மாதம் வந்து ஜெபித்தேன், அதே மாதிரி கிடச்சிச்சு. அதே மாதிரி இப்போ பிள்ளைங்களும் அவள் மட்டும்தான் வேலைக்கு தேவை, இவளும் இவ கணவரும் இவ பிள்ளையும் இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அடுத்த மாதம் அவங்க பிள்ளையும் அவள் கணவரும் அமெரிக்கா போயிட்டா. இது நைட்டு நான் ப்ரேயரில் கிடச்ச வெற்றி. நன்றி இயேசுவுக்கே புகழ். ஏன்னா அமெரிக்காவில் நீங்கள் இந்தியாவுக்கு துரத்திக்கிட்டு இருக்கும்போது அமெரிக்காவில் வேலை கிடச்சிருக்கு அப்படின்றது சந்தோஷமான விஷயம்தான். பட் காட் பிளஸ் யூ. பிரைஸ் த லார்ட். மரியே வாழ்க. என் பெயர் நிர்மலா மேரி, பன்னூர் பங்கிலிருந்து வந்திருக்கிறேன். எனக்கு முன்னால் எங்கள் பங்கிலிருந்து நிறைய பேர் வந்து அவங்க பெற்ற புதுமைகளை எனக்கு சொன்னாங்க.
அந்த விசுவாசத்தோடு நானும் இங்கே வந்தேன். என் மகன் கன்னடாவில் எம்எஸ் படிக்க போனார். வேலை கிடச்சி 3 மாதம்தான் ஆயிடுச்சு. திருப்பியும் வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒர்க் பர்மிட்டில் இருந்து திருப்பியும் ஊருக்கு வந்து போனோன்னா கஷ்டம். அப்போ அந்த மாதத்தில் நான் இங்கே வந்து இரவு ஜபத்தில் கடவுளத்தில் வேண்டினேன். மறு மாதமே அவருக்கு வேலையும் கிடைச்சது, அந்த நாட்டு குடியுரிமையும் கிடைச்சி இப்போ கடவுளுடைய கிருபையினால் நல்லா. மரியா வாழ்க. என் பேர் இந்திரா. நாங்கள் திருவத்தூர்லேருந்து வரோம்மா. 6 மாதமாக வரோம் நாங்கள் இங்கே. என் பேத்தி வந்து லா படிக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தா. நமக்கு ரொம்ப ஏழ்மையான குடும்பம். குழந்தை வந்து ஃபெயில் ஆகிட்டாலும் ரொம்ப அழுதா. கண்ணீரோட கடல் விட்ட ஜெபம் பண்ணி அழுத. இன்றைக்கி என் புள்ள பாஸ் ஆகி போய் கோர்ட்டில் பேசுகிற அளவுக்கு கடவுள் எனக்கு ஆசிரியத்தை கொடுத்தாரு. பிரைஸ் தி லார்ட். என் பேர் ஜெனோவா. நான் சப் பாரிஷ் ஐனாவரத்துலேருந்து வரேன். 2016 என்னோடய ஹஸ்பண்ட்க்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஸோ நியர்லி 10 இயர்ஸ் இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டுக்காக ரொம்பவே கோர்ட் அப்படின்னு ரொம்பவே அலைஞ்சிட்டு இருந்தோம். பட் இந்த நெக்ஸ்ட் மந்த் நான் கண்டிப்பாக வருவேன், சாட்சியாக நிற்கணும். ஏன்னா எனக்கு இதோட முடியலன்னா ரொம்ப நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துடும். பட் நான் இன்றைக்கி பிஃபோர் 2 டேஸ்க்கு முன்னாடி எங்களுக்கு அந்த 10 இயர்ஸ் வராத அமௌண்ட் வந்துட்டு சேங்ஷன் ஆகிடுச்சு. ட்ரெயினில் வரும்போதே என்னோடய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ்டுன்னு என் ஹஸ்பண்ட் கால் பண்ணார். நான் இங்கே இன்றைக்கி சாட்சியாக நிற்கிறேன். தேங்க்யூ. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. பிரைஸ் தி லார்ட். என் பேர் நான்சி. நான் மாதவரம் சென்ட் பால் பங்குலேருந்து வரேன். போன ஏப்ரல் மாதம் என் மகனுக்கு திடீர்னு ஒரு ஜுரம் வந்தது. ஜுரம் வந்த மறுநாள் யூரின் வரல, மோஷன் வரல, நிறைய ப்ராப்ளம் ஆகி எவ்வளவோ டாக்டர்ஸ் பார்த்து செக் பண்ணி இது க்யூரபிள் ஆகிறது கஷ்டம், பிரெயினுக்கு போகிற வெயின் வந்து பாதிச்சிடுச்சு, 1 இயருக்கு மேலே ஆகும், ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. நாங்கள் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பார்த்தா சரியாகலை. ஆனால் நானும் என் மகளை 3 மணிக்கு எழுந்து உட்காந்து இரக்கத்தின் ஜெபமாலை சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் சாட்சியுள்ள மகளாக வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டினேன். எனக்கு 45 நாள்லேயே நல்ல பூரண சுகத்தை கொடுத்து என் மகை இப்போ வேலைக்கு. அதுக்காக கடவுளுக்கு நன்றி. நன்றி. 1 வருடம் வேணும்னு சொல்லியிருந்தாங்க சிகிச்சை. 45 நாள்லேயே இன்றைக்கி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். பிரைஸ் தி லார்ட். என்னோட நேம் அனுஷ்யா. நான் வந்து 2 இயர்ஸாக யூரினரி இன்ஃபெக்ஷனால் அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தேன். நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், ஒரு 4-5 தடவை போனேன். ஆனால் யாருமே கரெக்டான ரீசன் கண்டுபிடிக்கல. ஃபாதர் வந்து எங்கள் ஊருக்கு ப்ரேயர் மீட்டிங்க்கு வந்திருந்தார். அங்கே நான் நல்ல ப்ரேயர் பண்ணேன், அழுது ப்ரேயர் பண்ணேன். பாவ சங்கீதனம் சரியாக பண்ண மாட்டேன். அப்போ தான் நான் நல்ல ஒரு பாவ சங்கீதனம் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தா அன்றைக்கே ஃபாதர் அனு அப்படிங்கிற பொண்ணுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் சரியாகுது அப்படின்னு சொன்னார். ஆனால் அப்போ கூட நான் நம்பலை, ஏன்னா எனக்கு அந்த பேர்னிங் சென்சேஷன் சரியே ஆகலை. ஆனால் அதுக்கப்புறம் அந்த ப்ரேயர் மீட்டிங்க்கு அப்புறம் தான் நான் ஒரு கரெக்டான டாக்டரை போய் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி கைனகாலஜிஸ்ட் அந்த மாதிரி போயிட்டு இருந்தேன். அந்த ப்ரேயர் மீட்டிங்க்கு அப்புறம் தான் கரெக்டான டாக்டரை போய் பார்த்து அவங்க கரெக்டான ரீசனை கண்டுபிடிச்சி சின்னதாக ஒரு லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி பண்ணி எனக்கு சரி பண்ணிட்டாங்க. Praise the Lord. My name is Julie and I'm from Holy Family Church, Kolattur. This is my daughter Leanne and my husband Lester. We are coming to Elavur from last September and my husband was trying very hard to get a job as a supervisor because he's a team leader already, but a couple of interviews were rejected. And he was hearing the testimony last month of a person who was going to get a job and he claimed it when father was saying, and he's got a very good job now in one of the second biggest companies. 35% hike கூட புது வேலை அவருக்கு கிடைக்குது. My name is Lian. I prayed for an intention and God answered it. ஒரு தோழிக்காக ஜெபிச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் விலகி செல்லியிருந்தாங்க, ஆனால் கடவுளிடம் வந்திருக்கிறாங்க. இவளுடைய ஜெபத்தை கேட்டு குட். காட் பிளஸ் யூ. நான் குரோம்பேட் அமலானை பங்காலேருந்து வந்திருக்கேன். நான் லாஸ்ட் மந்த்து தான் யூஜி கம்ப்ளீட் பண்ணேன். ஜூன் மந்த்து தான் எனக்கு முடிஞ்சுது. நான் லாஸ்ட் மந்த் ப்ரே பண்ணிட்டு போனேன். எனக்கு நெக்ஸ்ட் மந்த்தே எனக்கு ஒர்க் வேணும் ஏசப்பா, எனக்கு நீங்கள் தான் எனக்கு கொடுக்கணும் கேட்டேன். நான் ரெகுலராக டெய்லி மாஸ் அட்டன் பண்ணுவேன். என்னோடய இன்டர்வியூ அப்போது கொஷின் கேட்குற இடத்துலையும் நீங்கள் தான் இருக்கணும், ஆன்சர் பண்ணுற இடத்துலையும் நீங்கள் தான் இருக்கணும். அப்போ இது ரிஜெக்ஷன் ஆகவே ஆகாது, இது கண்டிப்பாக செலெக்ஷன் ஆகும் அப்படின்னு நான் நம்பி இறையிறக்கத்தின் ஜெபமாலை சொல்லி மாஸ் அட்டன் பண்ணி அடுத்த மினிட்டே ஆன் த ஸ்பாட்டில் என்னோடய இன்டர்வியூ நான் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு ஒரு ஃபெய்த் இருந்தது, நிச்சயமாக இது கண்டிப்பாக செலெக்ஷன் ஆகும், ஏன்னா அட்டன் பண்ணது நீங்கள், அந்த இடத்துல நான் இல்லை அப்படின்னு நான் கேட்டேன். நெக்ஸ்ட் டேவே எனக்கு மெயில் செலெக்ஷன் அப்படின்னு வந்துச்சு. உடனடியாக எனக்கு ரிசல்ட் வந்து உடனே எனக்கு ஒர்க் கொடுத்த என்னோடய இறையிறக்கத்தின் ஆண்டவருக்கு கொடான கொடி. என் பேர் முத்துமேரி. வியாசார்பாடி பங்குலேருந்து வர ஆறுதல் மாதா பங்குலேருந்து. இது தொழில் எதுவும் போக முடியாது என்னால்.
அதனால் எங்கள் சர்ச்சு பக்கத்துலேயே ஒரு டேபிள் போட்டு ஒரு மிட்டாய் ஸ்கூல் பசங்களுக்கு போகிறதுக்கு நான் விற்றுன்னு இருந்தேன். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏசப்பா எனக்கு ஒரு நல்ல கடையை கொடு, மழை வந்தால் கூட என்னால் முடியலையே வியாபாரம் பண்ண, நான் நனைஞ்சினே வீட்டுக்கு போகிறேன்னு அப்படின்ட்டு ரொம்ப வேதனையோடு ஜெபித்தேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் எனக்கு அது பக்கத்திலே எனக்கு ஒரு இடம் கொடுத்து கடையை கொடுத்து இன்றைக்கி போன மாதம் நான் 9ஆம் தேதி திறப்பு பண்ணேன். ஆனால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அவருடைய பேரே வச்சு கட்டிவே மேசி அவர்கிட்ட அவர் படம் போட்டு அவருடைய பேரே வச்சுருக்கேன் ஃபாதர். அவர் கடைக்கே வச்சுருக்கேன். என் பேர் சந்தியா, ஐனாவரம் டான் போஸ்கோ சர்ச்லேருந்து வந்திருக்கேன். நாங்கள் லாஸ்ட் மந்த் வந்து ஒரு கேன்டீன் எடுக்கிறதுக்காக கொட்டேஷன் கொடுத்துருந்தோம். பட் வந்து அது ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதை பற்றி நாங்களும் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. ஜூன் மந்த் நைட் விஜில் வரத்துக்கு அந்த ஃப்ரைடே வந்து கால் பண்ணி இல்லை நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸ்கூல் கேன்டீன். ஸோ அது வந்து என்னாச்சுன்னா ஃபினான்ஷியலி எதுவுமே எங்ககிட்ட இல்லை. சரி ஓகே, பட் மண்டேலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சாட்டர்டே இங்கே நைட் விஜில் வரும்போதுக்கே ரொம்ப பயந்து தான் இருந்தேன். எப்படி கேன்டீன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு எதுவுமே தெரியாது. நைட் விஜில் ப்ரேயரில் இருக்கும் போதுக்கு ஃபாதர் சொன்னாங்க, ஒரு ஃபுட்டு இதுக்காக வந்துட்டு ப்ரேயர் பண்ணுறீங்க, அது வந்து நல்லபடியாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதை வந்து எனக்காக தான் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் எடுத்துகிட்டு போனேன். சேம் மண்டேலேருந்தே நான் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நல்லாவே போகுது. ஃப்ரிட்ஜ் வாங்க கூட கையில் காசு இல்லாமல் இருந்தது. திங்கக்கிழமை இந்த கேன்டீன் கிடச்ச பொழுது ஒருத்தவங்க வந்து இவங்களே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது, நான் அந்த ஃப்ரிட்ஜை தரேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரிட்ஜையும் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஆண்டவர் கொடுத்த வியாபாரம், அதுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு கேன்டீன் அது. என் பேர் நர்மதா. நான் கோடம்பாக்கம் ஃபாத்திமா அன்னை பங்குலேருந்து வந்திருக்கேன். நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு 7 மந்த்தாக வந்துட்டு இருந்தோம். 2016 வந்து நாங்கள் ஆஃப்ரிக்காலேருந்து வேலை இல்லாமல் வந்துட்டோம். அதுலேருந்து 9 இயர்ஸ் வேலை இல்லை. அப்போ போவார், திரும்ப வந்துடுவார். அப்போது செலக்ட் ஆவாங்க எக்ஸ்பீரியன்ஸை வச்சு. ஆனால் ஏஜ் வந்து 60 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சுன்னு ரிஜெக்ட் ஆகிரும். அப்புறம் நாங்கள் வந்து நல்லா வேண்டிகிட்டே இங்கே வந்து நானும் அவரும் வந்து வேண்டிகிட்டு இருப்போம். அதே மாதிரி ஏப்ரல் மாதம் திரும்ப ஆஃப்ரிக்காலே ஒரு நல்ல வேலை கிடச்சிருச்சு. அது கடவுளுக்கு நன்றி. இன்னொரு இதுன்னு என் தங்கையும் தங்கை வீட்டுக்காருக்கும் பிரச்சனையாகி இது 2 பேரும் பிரிகிற மாதிரி இருந்தது. தங்கைக்கு வந்து குழந்தைங்க 2 குழந்தைங்க, கை குழந்தை ஒன்று ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிருது. பிரிஞ்சு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தபோது நான் எரிக்கோ ஜபத்தில் வந்து ஒரே ஒரு விண்ணப்பம் வைங்கன்னு சொன்னாங்க. அதை நான் வச்சபோது கடவுள் இப்போ 2 பேரும் சமாதானமாக திருக்குடும்பமாக இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ். இஸ்லாம் பார்த்தீங்களா, இங்கே கவனிச்சிங்களா? அப்போ போன நைட் விஜில்ல ஒரு வெளிப்பாடு இருந்தது. உணவு சம்பந்தமான பிஸ்னஸ் செய்கிற ஒருவரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சரி, அது 2 பேருமே கிளைம் பண்ணாங்க. ஒருவரை ஆசீர்வதிக்கிறான்னு தான் மெசேஜ் இருந்தது. ஆனால் பாருங்கள், 2 பேர் இப்போ வந்து சாட்சியம் சொல்லிட்டு போனாங்க. அதனால் உங்களுடைய பேரை கூப்பிடும்போது நினைக்காதீங்க, இந்த பேரில் இருக்கிறவங்க யாராவது இருப்பாங்களே, யாராவது கண்டிப்பாக இருப்பாங்க. அன்லெஸ் யூ கிளைம் இட், இட் வில் நாட் பி yours. இது நீங்கள் உங்களுக்கு உரிமை கொண்டாடும் பொழுது தான் இது உங்களுடையதாக மாறும். அதனால் அருள் அப்படின்ற ஒருத்தர் சொன்னார், சாட்சியம் சொல்லிட்டு போனார். சரி, அருள் அப்படின்றது இங்கே 10 பேர் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் என்னை தொடுகிறார் என்ற உன் நம்பிக்கை உன்னை நலமாக்கும். அதனால் வெளிப்பாடுகள் வரும் பொழுது அது உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் நம்புங்க. ஏன்னா சில விஷயங்கள்லாம் பாருங்கள், உணவு சம்பந்தமான பிஸ்னஸ் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சில வெளிப்பாடுகள் அப்படி வந்தபோது 2 பேருமே எடுத்துக்கிட்டாங்க. 2 பேருக்குமே அந்த கேன்டீனை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். என் பேர் கிளாரா, நுங்கம்பாக்கம் மேத்தா நகர் வினேற்ற ஆண்டவர் ஆலயத்துலேருந்து வரேன். நான் எனக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஃபாதர் வந்து வெளிப்பாடு கொடுத்தார். ஒரு 4 பேருக்கு நெயில் இன்ஃபெக்ஷன் சரியாகுது அப்படின்னு சொன்னார். எனக்கு வந்து வலது கை இடது கை 2த்துலேயும் ஒரு விரலில் ஒரு 2 இன்ஃபெக்ஷன் இருந்தது. அதனால் ஒரு வேலை செய்யவோ சாப்பிடவோ ரொம்ப சங்கடமாக தான் இருந்தது. இந்த இன்ஃபெக்ஷன் ஃபாதர் வெளிப்பாடு கொடுக்கும்போது உங்களுக்கு தான்ன்றது நம்பிக்கையோடு ஜெபிங்கன்னு சொன்னார். அந்த ஒரு வார்த்தையை சொல்லி நானும் நம்பிக்கையோடு ஜெபித்த பிற்பாடு எந்த மருந்தோ மாத்திரையோ அது ஹாஸ்பிட்டலாம் போகாமல் வெறும் எனக்கு தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி அந்த 2 விரலில் இருக்கிற இன்ஃபெக்ஷனாக ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அது சொல்ல முடியாது. அது விரலில் வந்து வெளியே சாப்பிட முடியாது, ஒரு வேலையும் செய்ய முடியாது. என்னோடய கையில் சமையல் பண்ணி யாரும் சாப்பிடும் அந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தது. அதனால் கடவுள் அதை சரிப்படுத்தினா கடவுளுக்கு நன்றி. மரியே வாழ்க. என் பேர் ஜான் டேனியல். நான் செங்கல்பட்டு கத்தீட்ரல் பங்குலேருந்து வரேன். நான் லாஸ்ட் இயர் ஒர்க் பண்ணிட்டு இருந்த கம்பெனியில் ரொம்ப இஷ்யூனால ஜாப் ரிசைன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ லாஸ்ட் இயர் அக்டோபரே ஜாப் ரிசைன் பண்ணிட்டேன். அண்ட் அக்டோபர்லேருந்து இங்கே நைட் விஜில் ப்ரேயருக்கு வரேன். எங்கள் அம்மா சித்தி தான் கூட்டிகிட்டு வருவாங்க என்ன. இல்லைன்னா நம்மலாம் வரமாட்டோம். அதனால தான் வாலிப வயசில்
டெய்லி மந்த்லி எவ்ரி மந்த் வந்து ப்ரேயர் பண்ணேன். ஆனால் ஒரு லாஸ்ட் 6 months 7 months தான் எனக்கு ஜாபே கிடைக்கல. ஒரு 200 கம்பெனிஸ் கிட்ட அப்ளை பண்ணேன், ஒரு 30+ இன்டர்வியூ மேலே அட்டன் பண்ணேன். எங்கேயுமே ரிஜெக்ட், எல்லா இடத்துலையும் ரிஜெக்ட், எங்கேயுமே செலக்டே ஆகலை, ஒரு பாசிட்டிவ் சைனே இல்லை. ரொம்ப ஃபெட்டப் ஆகிட்டேன். ரொம்ப அப்செட்டாக இருக்கும்போது எங்கள் அம்மா கிட்ட தான் சொன்னேன், என்னம்மா கிடைக்கவே இல்லை அப்படின்னு. அம்மா ஒன்றே ஒன்று தான் சொன்னாங்க, நன்றி சொல்லுப்பா, வேறு எதுவுமே வேணாம், அது மட்டும் சொல்லு, போயிட்டு வந்துட்டு அப்படின்னாங்க. நான் இதுதான் பண்ணேன், எல்லா இன்டர்வியூ போயிட்டு வந்து நன்றி ஆண்டவரே இது மட்டும் தான் நான் சொன்னேன். அண்ட் லாஸ்ட் மந்த் என்னால் வர முடியல ப்ரேயருக்கு, நைட் விஜிலுக்கு. அம்மாவும் தங்கச்சியும் மட்டும் வந்திருந்தாங்க. லாஸ்ட் மந்த் ப்ரேயர் பண்ணும்போது ஃபாதர் என் நேமை சொன்னார், ஆண்டவர் ஜானை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொன்னார். இதை வந்து மண்டே ஈவினிங் தான் என் அம்மா எனக்கு வந்து யூடியூப் சேனலில் போட்டு காமிச்சும் போது எனக்கே சொன்ன மாதிரி இருந்தது. அது சொல்லிவிட்டு இது மண்டே நடக்குது, வெனஸ்டே வந்து ஒரு கம்பெனிலேருந்து கால் பண்ணாங்க, இந்த மாதிரி இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுங்கன்ட்டு. நான் அந்த கம்பெனிக்கு அப்ளை கூட பண்ணல நான். அது ஏன்னா அது ஒரு MNC கம்பெனி, அமெரிக்கன் மல்டிநேஷ்னல் கம்பெனி. எனக்கு செம்ம பயம், நம்ம ஊர் கம்பெனியே வேலை தர மாட்டான், இதில் எப்படி ஃபாரின் கம்பெனிலாம் சான்ஸே இல்லைன்னு ரொம்ப பயந்தேன். ஆனால் ஒரு நம்பிக்கையோடு போனேன், கடவுள் நம்ம கூட இருக்கார் அப்படின்னு போனேன். 2 நாள் நடந்துச்சு இன்டர்வியூ, 4 ரவுண்டு எல்லாமே கிளியர் பண்ணேன். இப்போ எனக்கு 80% ஹைக்கோட இப்போ 6.5. இதுக்கு என் ப்ரேயரை விட எங்கள் அம்மாவோட ப்ரேயர் தான் முக்கிய காரணம், அதனால தான் இது நடந்துச்சு. நன்றி இயேசுக்கே புகழ். அம்மாவுக்கு நல்ல ஒரு பையன் கிடைச்சான் இல்லையா? 200 கம்பெனி இன்டர்வியூஸ் ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு அப்படின்றது ஆண்டவராக தந்தால் தான் உண்டு. காட் பிளஸ். பிரைஸ் தி லார்ட். நான் பூந்தமல்லி யோவான் சர்ச்சிலேருந்து வரேன். என் பேர் என் சதீஷ். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 35 நாளாக ரொம்ப ப்ராப்ளம். நான் நிறைய டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துட்டேன். காது வலி வயிற்று வலி எல்லா வலியும் இருந்தது. டெய்லி ஒரு 10-15 மாத்திரை போட்டுகிட்டே இருந்தேன். போன சாட்டர்டே அன்றைக்கி எங்கள் அண்ணி, என் ஒய்ஃபுடைய அக்கா, அவங்க கிரேசி சேலஸ் அவங்க நேம் வந்து ஃபாதர் வந்து ஐயப்பந்தாங்கல் சர்ச்சுக்கு வந்து தியானம் பண்ண வர்றாரு, உங்கள் வீட்டுக்காரை அழைச்சிட்டு போ, எல்லாம் சரியாயிடும்னு சொன்னாங்க. அதை நான் வந்து பைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து சர்ச்சுக்கு போகிறப்ப மழை ஆரம்பிச்சிருச்சு. என்னால் வண்டியும் ஓட்ட முடியல, பயங்கர பெயின். இருந்தாலும் அவங்க முட்டி போட்டு என்னால் வந்து நற்கருணை கூட வாங்க முடியல, அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்போ வந்து ஃபாதர் சொன்னாங்க, அதிக சுகர் உள்ள ஒருத்தர் வந்து 1 வாரத்துக்குள்ளே குணமாயிடும்ட்டுன்னு. நேற்று நைட்டு 2 மணி வரைக்கும் கூட என்னால் வந்து முட்டி வலி, நடக்க முடியல, காலையில் எழுந்துறதுக்கே கஷ்டமாக இருந்தது. நான் எப்படி இன்றைக்கி வந்து நைட் ப்ரேயருக்கு வருவேன்ட்டு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தேன். காலையில் டாக்டரை போயிட்டு பார்த்துட்டு ஒரே ஒரு 26 ரூபாய்க்கு டேப்லெட் கொடுத்தாரு 10 நாளைக்கு. ஒரு டேப்லெட் போட்டால் என்னால் நடக்க முடியுது, இவ்வளோ நேரம் கியூவில் நிற்க முடியுது. ஹை சுகர்னால உடம்பு வலி, காலு வலி, தலைவலி, வயிற்று வலி இன்னைக்கு விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறது. நான் புதுவனார்பள்ளியிலேருந்து வரவங்க. 17ஆம் தேதி வந்து வேலை செய்கிற இடத்துல கீழே விழுந்துட்டேன். ஒரு 7 அடி உயரம் இருக்கும், அதுலேருந்து கீழே விழுந்துட்டேன். அது வந்து பாறை, அதாவது வந்து விழுந்தோடனே எல்லாம் வந்து என்னை தூக்கி ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனாங்க. நான் வந்து எனக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே அப்படின்னு குதித்தேன். நான் சவுண்டாக எல்லாத்தையும் கேட்டிருக்குது. என்னம்மா நீ இப்படி சொல்கிற அப்படின்னாங்க. இல்லை எனக்கு ஒன்றும் இல்லைங்க, என் கடவுள் என்னோட இருக்காரு அப்படின்னு சொல்லி ஏசு ரத்தம் கற்றுனாங்க. அப்போ வந்து கடவுள் என்னை வந்து தண்ணிக்குள்ளே குதிக்குதுனாக்கா என் கண்ணுக்கு தெரிஞ்சுது கீழே அந்த பாறை. அப்போ என்ன சொன்னாங்க, என்ன எல்லாம் ஆஸ்பத்திரி போகாமல் என்ன நீ இப்படி அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க. இல்லை எனக்கு என் கடவுள் இருக்கிற இறக்கத்தின் விபத்திலிருந்து காப்பாற்றி ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். நான் உயிர்த்த ஆண்டவர் ஆலயம் பெரவலூர்லேருந்து வரேன். ஜூலி ஜோசப் என்னுடைய பேர். என்னுடைய மகனுக்கு தடைப்பட்டிருந்த திருமணம் நீண்ட நாட்களாக இருக்கும் பொழுது என்னுடைய பரிந்துரை ஜெபத்துக்கு வர்ற சகோதரி வந்து என்கிட்ட சொன்னாங்க, நீ வந்து தொடர்ந்து பரிந்துரை ஜெபத்துக்கு வாங்க, உங்களுடைய எல்லா விண்ணப்பங்களும் நிறைவேறும்னு சொன்னாங்க. நான் தொடர்ந்து வந்தேன். 7ஆவது வாரம் என் மகனுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. அடுத்த 7 வாரம் நன்றியோடு வந்தேன். என் திருமணத்தை நல்ல முறையில் ஆண்டவர் நிறைவேற்றி தந்தார். அதே போல் மகளுக்கும் வந்து சொராசிஸ் இருந்துச்சு. அப்போது நான் வந்து ஜெரிகோ ப்ரேயரில் வந்து ஒரு விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, அவளுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவளுக்கு நான் வீட்டுக்கு போன பிறகு மக ஃபோன் பண்ணால் எனக்கு நல்ல சுகம் கிடச்சிருச்சு மம்மி அப்படின்னு சொன்னான். ஆண்டவருக்கு அதேபோல் நிறைய பண நெருக்கடியில் நான் இருக்கும் பொழுது, நிலத்தை வாங்க முடியாதுன்னு இருக்கும் பொழுது ஆண்டவர் நான் இரக்கத்தின் ஜெபமாலையும் ஒரு நாள் சொல்வேன், இரவில் கண்விழிப்பு ஜெபத்துக்கும் நான் வருவேன், தொடர்ந்து வருவேன். அப்போது ஃபாதர் நீ 2 நேரம் என்னுடைய பேரை கூப்பிட்டு உங்கள் விண்ணப்பங்களை ஆண்டவர் கேட்கிறார்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக எனக்கு அந்த இடத்தையும் நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆண்டவர் ஆசீர்வாதமாக தந்த கிருபைக்காக நன்றி சத்யா. நன்றி. புகழ் மரியே வாழ்க.
எல்லா செவ்வாய்க்கிழமை பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பிஸ்னஸ் இருந்தாலும் எல்லா செவ்வாய்க்கிழமையும் கண்டினியூஸாக வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி 7 செவ்வாய்க்கிழமை வந்த பொழுது அந்த மகனுடைய திருமண தடை நீங்கி அந்த திருமணம் நடந்தது. அதற்காக திரும்பவும் நிச்சயம் பண்ண பிறகு திரும்ப 7 வாரம் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருந்தாங்க செவ்வாய்க்கிழமைகளில். அதை நல்லபடியாக நடத்தணும். இப்படி நடந்துட்டும் திரும்ப இப்போ வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. எவ்ரி டியூஸ்டே இப்போல்லாம் முடியுதும் இப்பொழுதும் வந்து அந்த பரிந்துரை ஜெபம் நற்கருணை ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டு தான் போகிறாங்க. என் பேர் ஷக்கிலா ஜூட். நான் செம்பியம் பங்கு சென்ட் ட்ரீசா சர்ச்சிலேருந்து வந்திருக்கேன். மார்ச் 2ஆம் தேதி வின்சென்ட் ஃபால் ஃபேமிலிக்கு நம்ம சாந்தோ மேய்ப்பு பணி மணித்தில் ஃபாதர் 1 டே ரிட்ரீட் நடத்தியிருந்தாங்க. இப்போ நாங்கள் எங்கள் ஃபேமிலி வின்சென்ட் ஃபால் சபை மூலமாக போயிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய மகனுக்கு மார்ச் 3 கவர்மெண்ட் எக்ஸாம் +2 எக்ஸாம் தொடங்குது. என்னுடைய மகனுக்காக நாங்கள் ஜெபிக்க போயிருந்தேன். நான் 2 கருத்து வச்சுருந்தேன். என் பிள்ளைக்கு நல்ல ஒரு காலேஜில் இடம் கிடைக்கணும். அப்புறம் எங்கள் அத்தை பொண்ணு ஒருத்தவங்களுக்கு ப்ரெஸ்ட் கேன்சரு. அவங்களுக்கு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு அந்த கேன்சர் வந்து. அவங்க எல்லாம் ரிமூவ் பண்ணி நல்லா தான் இருந்தாங்க. திரும்ப பெயின் வந்து அந்த இடத்துல வலி திரும்ப கட்டி இருக்கிற மாதிரி டாக்டர் டவுட் பட்டு அதுக்கப்புறம் MRI ஸ்கேன் எடுக்கும் போது ஒன்றுமே இல்லை, சும்மா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான்மா உனக்கு அப்படின்னு சொல்லி அந்த நல்ல செய்தியை சொன்னாங்க. அப்போ நான் ஃபாதர் அன்றைக்கி ஜெபிக்கும் போதும் +2 படிக்கிற மாணவனுக்காக அவங்க பெற்றோர்கள் ஜெபிக்கிறாங்க அப்படின்னு நல்லது ஒரு பாவ சங்கீதனம் செஞ்சு அந்த மகனை ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் எங்களுக்காக தான் ஃபாதர்ஸ் ஜெபிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப அழுது ஜெபித்தோம் நானும் எங்கள் ஹஸ்பண்டும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவன் இங்கிலீஷ் எக்ஸாம் மட்டும்தான் எழுதியிருந்தான். தமிழ் இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதி அப்போ தான் வீட்டுக்கு வந்தான். ஈவினிங் எங்களுக்கு கால் வருது சத்யபாமா காலேஜ்லேருந்து. சேர்மன் வந்து உங்கள் சச்சின் ஆண்டனிக்கு ஒரு சீட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க. மெரிட் சீட்டு தான் இது, மேனேஜ்மெண்ட் சீட்டு கிடையாது அப்படின்னு சொல்லி. அவன் எக்ஸாமே எழுதலை, 2 எக்ஸாம் தான் எழுதியிருக்கான். அதுக்குள்ளே கடவுள் பாருங்கள் எவ்வளோ பெரிய இது. என்னென்னா என் பேர் ஜான்சி. நான் கும்மிடிப்பூண்டி பங்கிலேருந்து அண்ணாள் ஆலயத்துலேருந்து வரேன். எங்கள் அக்காவுக்கு வந்து 3ஆம் மாதத்தில் 3ஆம் மாதம் 1ஆம் தேதியே ஸ்ட்ரோக் மாதிரி வந்து ஒரு கண்ணும் வாய் இழுத்துட்டு அன்னைக்கு நான் இங்கே ப்ரேயரில் இருக்கிறேன். நானும் இங்கே வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு காலையில் தான் போயிட்டு ஒரு வாரம் சிஎம்சியில் அக்காவை வச்சு பார்த்துட்டு சுகப்படுத்தி வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு தான் நான் வீட்டுக்கு வந்தேன். இப்போ நல்லா இருக்கிறாங்க. பிரைஸ் லார்ட். ஸ்ட்ரோக் வந்த மாதிரி இல்லை. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நன்றி மரியே வாழ்க. என்னுடைய பேர் சகாயமேரி. நான் புளிச்சலூர் பங்குலேருந்து வர்றேன். என்னுடைய சாட்சி வந்து என்னுடைய தோழிக்காக நான் கண்ணீரோடு ஜெபிச்ச இந்த ஏலாவூரில் வந்து ஜெபிச்ச என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறாரு. என்னென்னா அது ஒரு பெரிய சாட்சி. அந்த மகளுக்கு வந்து மே மாதம் இங்கே ஏலாவூருக்கு வரணுன்னு இருந்தவ வர முடியலை. ஏன்னா அவளுக்கு சாதாரண லூஸ் மோஷன் நினச்சிட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு இருந்ததுனால இங்கே வர முடியலை. அவங்களுடைய மக வந்து என்கிட்ட ஜெபிச்சுட்டு மட்டும் வாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லியிருந்தா நான் ஜெபிச்சுட்டு போனேன். ஆனால் 5 நாளுக்குள்ளே அந்த பிள்ளையை வந்து 6 ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் பார்த்து அங்கே ஸ்கேன் எடுத்து எல்லா ரிப்போர்ட்லேயும் வந்து இவளுக்கு கேன்சர் இருக்குது, கர்ப்பப்பையில் பெரிய கட்டி இருக்குது, அதை வந்து நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயம் காட்டிட்டாங்க டாக்டர். அந்த வாலிப மகள் அவங்க அம்மாவை தூக்கிட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு கடைசியில் எல்லா டாக்டரும் இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அடையாறில் கொண்டு போய் அட்மிட் பண்ணி வச்சு 3 மணிக்கு கொண்டு போயிருக்காங்க. அந்த பழைய ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்து அந்த டாக்டர் கடவுளுடைய தூதர் போல் இம்மிடியேட்டாக இந்த மகளுக்கு ஆப்ரேஷன் பண்ணலைன்னா உள்ளே இருக்கிற ஆர்கான்ஸ் ஏதோ ஓட்டையாகி வெறும் பிளட்டாக போக ஆரம்பிச்சிருச்சு. இப்படி ஒரு சூழ்நிலையில் அந்த பிள்ளையை கொண்டு அட்மிட் பண்ணுனா டாக்டர்லாம் வந்து உயிரோடு வர முடியுமா என்னன்றது சொல்லலை. கண்ணீரோடு எங்ககிட்ட சொல்லி ஜெபம் பண்ண சொல்லி அவங்களுடைய மகள் எங்கள்கிட்ட சொன்னான். ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்டு பேர் கிரேசி. நாங்கள் ஒரு 10 பேர்கிட்ட திடீர்னு இருக்கிற பேழையில் தினமும் கண்ணீரோடு அமர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அதில் ஒரு மகள் அவள். அப்போது நாங்கள் எல்லோரும் கண்ணீரோடு ஜெபித்த மாதிரி அந்த மகளுடைய கர்ப்பப்பை எல்லாம் எடுத்துட்டாங்க, கட்டியும் எடுத்துட்டாங்க. ஆனால் குடல் எல்லாம் ஓட்டையாக இருக்கிறதுனால குடல் எல்லாத்தையும் வெளிப்பக்கமாக வச்சு அதை ஃபுல்லாக தச்சு இப்போ வெளியில் தான் அந்த இதெல்லாம் போயிட்டுருக்கு. அந்த ரிசல்ட் மட்டும் அவளுக்கு கேன்சராக வரக்கூடாதுன்னு வேண்டிக்கங்க அப்படின்னு அவங்க மக எங்ககிட்ட கண்ணீரோடு கேட்டாங்க. நான் வந்து அப்போ ஆண்டவர்கிட்ட நிச்சயம் அது நடக்கவே நடக்காது, எத்தனை டாக்டர் அது சொல்லியிருந்தாலும் ஆண்டவர் உனக்கு அதை வந்து கேன்சராக இருக்கவே விட மாட்டார், உன்னை எல்லா மக்களுக்காக சாட்சியாக திடீர்னு இருக்கிற பேழையை எடுத்து கொண்டுட்டு வந்து ஜெபிக்க வச்சிருக்கிறாரு, அதன் நிமித்தம் உன்னைய சுகமாக்கி கொடுப்பாரு பாரு அப்படின்னு நான் அவ்வளோ நம்பிக்கையாக விசுவாசமாக வந்து கண்ணீரோடு ஜெபிச்சுட்டு போன மாதிரியே அந்த மகளுக்கு 5 டாக்டரும் கேன்சர்னு சொன்ன இடத்துல கட்டி போய் பைபாஸ் அந்த இடத்த கொண்டு போய் டெஸ்ட்டுக்கு போன இடத்துல அது கேன்சரே இல்லை, நார்மல் கட்டி. இப்போது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி
அந்த மகளை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்து சாட்சி சொல்லணும்னு தான் நினச்சேன். இப்போ அவங்க ஊருக்கு கொண்டு போயிட்டாங்க. இப்போ அந்த குடல் பகுதியை கூட 6 மாதத்துல தான் உள்ளே வச்சு தைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதை கூட நம்பலை. உனக்கு 3 மாதத்தில் பாரு ஆண்டவர் உள்ளே வைப்பார், அதே இடத்துக்கு கொண்டுட்டு போவார், ஆண்டவருடைய தழும்புகளால் சுகம் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டபடியே இப்போ 3 நாளைக்கு முன்னாடி கேட்டப்ப மருத்துவர் ரொம்ப நல்லா இருக்குமா, நிச்சயம் 3 மாசத்துல அந்த பார்ட்ஸை உள்ள வச்சிருக்கோம். ஆண்டவருக்கே நன்றி. நான் ஊரப்பாக்கம் பங்கு ஐயஞ்சேரி பங்குலேருந்து வரேன். நான் இப்போ இந்த புள்ளிருப்பு தியானம் வந்து அட்டன் பண்ணேன். என் மருமக அப்போ இறந்த நேரம் டிசம்பர் 6 ஒருத்தர் சொல்லி இங்கே வந்து அட்டன் பண்ணேன். டிசம்பர் 6 இறந்துட்டாங்க. ஹார்ட்டு இதில் வால்யூ இதில் இறந்தபோது என் பேத்தி வேறு படிச்சுட்டு இருந்தா. ஒரு வருஷம் வீட்டில் இருந்து படிச்சுட்டு அப்பாவையும் பார்த்துட்டு அடுத்த வருஷம் காலேஜில் சேர்றேன் அப்படின்ட்டு. நானும் சிங்கிள் பேரண்ட், தனியாக இருந்து 2 குழந்தைங்கள வளர்த்தேன். என் மகளுக்கு இப்படி ஆயிடுச்சே. வந்துட்டு பொருளாதார ஞாயிற்றுக்கிழமையில் வரும்போது ஒருத்தர் மிகவும் இதோடு உருக்கத்தோடு ஜெபிச்சிட்டு இருக்கிறாங்க. மெரிட்டில் காலேஜில் ப்ரொஃபஷன் க்ளோஸில் அவங்களுக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னு அதை எனக்கானதாக நினச்சி என் பேத்திக்கு மெர்லின் மேரிக்காக நினச்சி நான் பேரை சொல்லுங்க கேட்டபோது, ஆனால் அது எனக்கானது என் பேத்திக்கானதுன்னு நினச்சி ஜெபிச்சுட்டு வீட்டில் போய் என் மகிட்ட சொன்னேன். சென்னை விசாகப்பட்டினத்தில் நாவல் ஆர்டிகல்கள் விஷன் கம்யூனிகேஷன் இதில் பிடெக் கோர்ஸ் 5 வருஷம் கோர்ஸ் 5 வருஷம் வந்திருக்கு. எங்களுக்கு பொருளாதார தேவையும் கடவுள் சந்திப்பாருன்னு நம்பிக்கையோடு இருக்கும். என்னோட பேர் ஓபி கிறிஸ்டினா. நான் ஸ்ரீனிவாஸ் நகர் சேக்ரட் பங்குலேருந்து வரேன். 2016 இங்கே நான் என்னோடய ஹஸ்பண்ட்காக வந்திருக்கோம். நாங்கள் இங்கே வேலைக்காக. அவருக்கு வேலை கிடச்சிச்சு, அதுக்கு நன்றி சொல்கிறேன். இப்போது போன வருஷம் ஜூலை மாதம் நான் இங்கே வந்தேன். ஏன்னா நான் ரொம்ப மாதமாக நான் ட்ரை பண்ண வர முடியல. என்னோடய பையனுக்காக இங்கே நான் வந்தேன். அவன் வந்து 10th எக்ஸாம் லாஸ்ட்டு, அதான் அப்போ வந்து அவனோட முடியல அந்த தலையில் வந்து ஃபங்கஸ் வந்துடுச்சு. ஸோ ஒரே ஒரு டாட் மட்டும் தான் வந்து அது போக போக ரொம்ப அதிகரித்து முடியே கொட்டிடுச்சு. இங்கே நான் அவனை இந்த கூட்டிகிட்டு வந்தேன். நான் அதை இது போன வருஷம் செப்டம்பர் மாதம் கூப்பிட்டு வந்தேன். அப்போ ஃபாதர் கூட வந்து தலையிலேருந்து தொப்பி இடுறா, அது ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துரும். ஆனால் எங்கே போனால் தொப்பி போட்டுக்குவான் அவன். ஜூலை மாதத்துலேருந்து இங்கே நான் வந்து அவனுக்காக மட்டும்தான் எரிகோ ஜெபத்தை நான் ஒப்பு கொடுத்தேன். இப்போ அந்த அவன் இந்த காலேஜ் ஜாயின் பண்ணிட்டான். அவனே வந்து நான் தொப்பி நான் போட மாட்டேமான்னு சொல்லிட்டு 2 மாதம் ஆகுது. அவன் கேப்பை போடவே இல்லை. அவனுக்கு முடி நல்லா வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் 12th பாஸ் பண்ணுவான்னு எனக்கு ஒரு பயம். அதுலேயும் கடவுள் வந்துட்டு பாஸ் பண்ண வச்சுட்டு இப்போ அவன் பிஎஸ்சி ஏவியேஷன் படிக்கிறான். அவன் கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். பிரேஸ் சொல்லுவேன். தேங்க்யூ. நன்றி. இயேசுக்கே புகழ். மரியே வாழ்க. இயேசுக்கே நன்றி. இயேசுக்கே புகழ். என் பேர் வெரோனிகா. நான் வந்து லாசர் சர்ச் பங்குலேருந்து வரேன். எங்கள் அண்ணன் வந்து இந்த மார்க் எடுப்பான் நான் நினச்சி கூட பார்க்கல. நான் அப்போ வந்து ஊரில் இருந்தேன். என்ன ஒரு நம்பிக்கை அண்ணன் மேலே வரேங்க. சொல்லுங்கள். நான் அப்போ வந்து ஊரில் இருந்தேன். நேற்று வந்து நான் இது மாதிரி சொல்லியிருந்தேன், அப்பா இது மாதிரி மார்க் எடுக்கிறான்ப்பா, இத்தனை மார்க் எடுப்பான் நான் நினைக்கலப்பா அப்படின்ட்டு. அப்புறம் அப்பா வந்து கால் பண்ணாங்க. பாசமான தங்கச்சி. சொல்லுங்க 404 மார்க் எடுத்தான். Praise the Lord. Praise the Lord. அதே மாதிரி மயிலாப்பூர் டைம்ஸ்லேருந்து கூப்பிட்டு இருந்தாங்க. இது மாதிரி ஸ்காலர்ஷிப் வருது சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து 1000 தான் வரும் அது மாதிரி நாங்கள் நினச்சிருந்தோம். ஆனால் 35,000 வந்துருக்கு. நான் மந்தவெளி லாசர் பங்குலேருந்து வரேன். என்னென்னா எனக்கு டைராய்டு கட்டி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிவிட்டு. அங்கே போய் செக் பண்ணி பார்த்ததில் தொண்டை குழியில் ஒரு கட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அந்த தொண்டை குழியில் இருக்கிறத தான் எடுக்கணும், அதன் பிறகு தான் இது வந்துட்டு டைராய்டை எடுக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்போ வந்துட்டு சரின்னு சொல்லி பண்ணாங்க. என்னென்னா அங்கே மூச்சு திணறலாம் ஆகும் ஆப்ரேஷன் பண்ணும்பொழுது. அப்போ வந்து இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் போட்டு நாங்கள் செயற்கையாக வைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஆண்டவர்கிட்ட வேண்டினேன். அப்போ உங்கள் ஃபாதரு வெளிப்படுத்தலே எனக்கு சொன்னார், இந்த மாதிரி தொண்டை பிரச்சனை இருக்கிறவங்க ஆண்டவர் சுகம் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி அந்த கட்டி எடுத்து வந்து பயாப்சி பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அது எதுவுமே ஆகலை. எடுக்கும்பொழுதே உடஞ்சிருச்சு, நீர் கட்டி தான் அப்படின்னாங்க. சுகம் கொடுத்த ஆண்டவர் கொடான கொடி. இந்த ஊர் ஆந்திரா. இவங்க ஆந்திராலேருந்து வந்திருக்காங்க. இப்போ நம்மளோட குக் இவங்க. அவங்களுக்கு పోనే ఇంకా కుక్కు అదే వంట చేయడానికి వచ్చాం. నేను మా ఆయన పోయిన నెల వచ్చాము.
మా అబ్బాయి కొడుకు పుట్టాడు. అబ్బాయికి పాలు తాగడం అస్సలు మంచిది కాదని డాక్టర్ చెప్పారు. అది 4 నెలల నుంచి చెప్పారు. అలా మా ప్రార్థన వలన ఇక్కడికి వచ్చి మన వర్గీస్ ఫాదర్ గారికి ఆపరేషన్ అని రోజే చెప్పాను. ఆ రోజంతా ఉపవాసం ఉండి ప్రార్థన చేశాను. ఫాదర్ కూడా ప్రార్థన చేశారు. ఇప్పుడు చక్కగా పాలు తాగుతాడు. ఏ బాధ లేదు, బాగా ఉన్నాడు బాబు. இவங்களுடைய மருமகளுக்காக இவங்க போன மாதம் வந்து நைட் விசிலில் ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. அப்போ ஸ்கேனில் டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த குழந்தை வந்து பிறந்தது கழித்து பால் குடிக்கிறது கஷ்டம், டியூப் வழியாக தான் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டிய இருக்கும் அப்படின்னோடனே இவங்க இங்கே ரொம்ப நல்லா உருகி ஜெபிச்சிருக்காங்க. சாட்சியம் சொல்லுவேன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃபாதர்கிட்ட சொல்லியிருக்காங்க. இங்கே வர்ற எல்லாருக்குமே இவங்க பரிந்துரை பண்ணுறவங்கள்ட்ட எல்லாம் சொல்லுவாங்க, ஃபாதர்ஸ்கிட்ட சொல்லுவாங்க. அந்த ஆப்ரேஷன் அன்னைக்கு ரொம்ப அழுது ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நற்கர்னு முன்னாடி ஓடி ஓடி வருவாங்க. இப்போ அந்த பிறந்த குழந்தை நல்லபடியாக சுகமாக அழகாக ஒரு பிரச்சனை இல்லாமல் பாலெல்லாம் குடித்து நல்லபடியாக இருக்காங்க. கடவுளுக்கு நன்றி சொல்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ். அந்த குழந்தைக்கு இன்னொரு பிரச்சனை கூட இருந்தது. அந்த குழந்தையினுடைய 4வது மாதம் ஸ்கேனிங்கிலேயே 4வது மாதம் ஸ்கேனிங் இது 4-5 அந்த மாதம் ஸ்கேனிங் இருந்து கண்டினியூஸாக சொல்லியிருந்தாங்க. அந்த குழந்தைக்கு வந்து உதடு வந்து கட்டாக இருக்குது. அதனால் பிறக்கும்பொழுது அந்த குழந்தை வந்து அந்த கட் லிப்போடு தான் பிறக்குன்னே சொல்லியிருந்துருக்கிறாங்க. அது பிறக்கும்பொழுது கன்ஃபார்மாக அப்படி தான் பிறக்கும். ஏன்னா எல்லா ஸ்கேனிங் ரிப்போர்ட்லையும் அப்படி தான் இருக்குது, கட்டாக தான் இருக்குது அவங்களுக்கு. இப்போ இங்கே தியானம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது தான் இவங்க வந்து சொன்னாங்க, நம்மளுடைய குக் தான், சமைக்கிறவங்க தான் சொன்னாங்க, இந்த மாதிரி இருக்குது ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்லமா, தைரியமாக போங்க, ஒன்றும் இருக்காது. எல்லா ஸ்கேனிங்கிலும் கட்லிப்பு, குழந்தைக்கு வந்து பால் கொடுக்க முடியாதுன்னெல்லாம் சொன்னவங்க, குழந்தை பிறந்த பொழுது பார்த்தா அந்த குழந்தையோட லிப்ஸ் வந்து நார்மலாக இருக்குது, அதை உதடு நார்மலாக இருக்குது. ஸ்கேனிங்கில் எல்லாம் மாதிரி கிடையாது. ஆசீர்வாதமாக பிறந்திருக்கு, நல்ல தாய்ப்பால் குடிக்குது, குழந்தை நல்லாயிருக்கு. எழுதி தந்த சாட்சியங்களை மட்டும் சீக்கிரமாக வாசிச்சிடுறேன். ஆன்லைனில் எழுதி வந்தது, மொபைல் வழியாக வந்த சாட்சியங்கள். என் பெயர் ரூபி கிறிஸ்டினா, செக்ரட்டரி சர்ச் கொளத்தூர். மே மாதம் நானும் என் கணவரும் உள்ளிருப்பு தியானத்தில் கலந்து கொண்டோம். கணவரின் வேலைக்காக வேண்டிக் கொண்டோம். நாங்கள் வேண்டியபடி நல்ல வேலை கிடைத்தது. என் மகன் ஜோஷுவாவிற்கு தலையில் இன்ஃபெக்ஷன் உள்ளதால் அவன் தலையில் முழுவதும் புண் இருக்கும். 2 வருடங்கள் கஷ்டப்பட்டான். நைட் விஜில் ஜெரிகோ ஜெபத்தின் போது நான் ஒப்புக் கொடுத்து வேண்டினேன். முழுவதும் குணமடைந்து முடியும் வளர்ந்து விட்டது. 2வது சாட்சியம். என் பெயர் பிரித்தினா பியூலா, சாஸ்திரி நகர் பங்கு. நான் 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது ஞாபக சக்தி மிகவும் குறைவாக இருந்தது. படிக்கும் அனைத்தையும் மறந்து விடுவேன். இதனால் மதிப்பெண்கள் மிகவும் குறைந்தது. மார்ச் மாதம் நைட் விஜிலில் ஜெபித்து சென்று எக்ஸாம் எழுதினேன். 85% மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற்றேன். என் பெயர் கெலன் இந்திராணி. நான் இலங்கை முகாமில் உள்ள தூய அன்னாள் ஆலயத்திலிருந்து வருகிறேன். என் மகன் 10ஆம் வகுப்பு எப்பொழுதும் 250க்கு கீழ் மட்டும்தான் வாங்கியிருந்தான் மார்க். பிப்ரவரி நைட் விஜில் கண்ணீரோடு ஜெபித்தேன். ஃபாதர் வெளிப்பாடு சொன்னார், ஒரு தாயின் கண்ணீர் ஜெபம் எதிர்பாராத மதிப்பெண் தந்து மகனை ஆசீர்வதிக்கிறார். அவனுக்கு 366 மார்க்கு தந்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஷெர்லின் மேரி கனடாவிலிருந்து அவங்களுடைய மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. படிப்பை முடிச்சுட்டாங்க, பட்டதாரி ஆகிட்டாங்க. ஆனால் அதுக்கு அவங்க கஷ்டப்பட்டது, அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய அந்த டிகிரி வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. 1 வருடம் கோர்ஸ் அந்த படிப்பு. அந்த யூனிவர்சிட்டி இவங்களுக்கு தராமே இருந்துச்சு. அப்படி தான் இவங்க யூடியூப் வழியாக ஜெரிகோ ஜெபத்தில் பங்கெடுத்துக்கிட்டு இருந்தாங்க, ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஜான்வரியில் இவங்களை கூப்பிட்டு அவங்க அந்த கோர்ஸை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் அவங்கள ஃபெயில் ஆகிருக்கிறாங்க. 2வது அட்டெம்ப்ட்டு யூனிவர்சிட்டி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ரீ எக்ஸாம் அப்படின்றது அந்த யூனிவர்சிட்டியில் கிடையவே கிடையாது. ஃபஸ்ட் டைமாக ஒரு ரீ எக்ஸாம் கிடச்சிருக்கு, அது இவங்களுக்கு கிடச்சிருக்கு. அந்த ரீ எக்ஸாமில் இவங்க பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் பாஸ் பண்ண பொழுது அவங்களுக்கு தான் அந்த வழக்கம் இல்லை இல்லையா, அதனால் அந்த யூனிவர்சிட்டி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா டெர்மினேஷன் சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு டெர்மினேஷன் சர்டிஃபிகேட் தான் கொடுப்போன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த யூனிவர்சிட்டி. இவங்க கண்ணீரோடு ஜெபிச்சிருக்காங்க. அந்த ஜெரிகோ ஜெபத்தில் 2 மாதமும் அந்த ஒரு விண்ணப்பம் ஜெபிக்கணும்னு சொல்லும்பொழுது ஜெபிச்சிருக்கிறாங்க. அந்த யூனிவர்சிட்டி அவங்களுக்கு டெர்மினேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கல, கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் அந்த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் என்னைக்கு வந்திருக்கு அப்படின்னா, கவர்மெண்ட் வேலை செய்யாத ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு. ஜூன் மாதம் 8ஆம் தேதி பெண்டகோஸ்ட் திருவிழா அன்னைக்கு அவங்களுக்கு அந்த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு. ஷெர்லின் மேரி ஃப்ரம் கனடா. ஸ்டெஃபி இன்ஃபென்சி, பெரம்பூரா லேடி ஆஃப் லூட்ஷைன், 10வது படிச்சுட்டு இருந்தாங்க போன வருஷம். அவங்களுடைய சாட்சி மேபி இந்த வருஷம் 11வது படிக்கிறாங்களா இருக்கும். முதல் மாதம் நைட் விஜிலுக்கு வந்திருக்கிறாங்க. ரிவிஷன் டெஸ்ட்டில் ஜெபிச்சுட்டு போயிருக்கிறாங்க. 410 மார்க்கோட பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2வது டைம் நைட் விஜில் வந்திருக்கிறாங்க. போர்டு எக்ஸாமில் 435 மார்க்கோட பாஸ் பண்ணியிருக்கிறாங்க.
சுரேஷ்குமார் புதுவை கடலூர் மறை மாவட்டம். நான் சொல்லிட்டேன், 1.5 வருஷமாக பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கு, 1.5 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ பைபிள் படித்து முடிச்சிட்டாரு. இப்போ சுகர் இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை, பிபி இல்லை, மாத்திரை இல்லை, 8 மாதமாக. ஸ்டெஃபி $7 சர்ச் ட்ரிச்சி. போன மாதம் நான் சொல்லியிருந்தேன் இவங்க ட்ரிச்சி ஹோலி கிராஸ் காலேஜுக்கு நான் போயிருந்தேன். இந்த காலேஜினுடைய ப்ரொஃபஸர் இவங்களுக்கான PhD டிகிரி கிடையாது. ஆனால் இவங்களும் இவங்களுடைய வீட்லேயும் அன்றைக்கி கற்றுக்கிட்ட ஒரு ப்ரேயர் என்ன அப்படின்னா, தூய் ஆவியை நிழலிட்டு மாற்றும், தூய் ஆவியை நிழலிட்டு மாற்றும். அவங்களுடைய காலேஜ் போயிருந்தபோது அந்த ஜெபத்தை கற்றுக் கொடுத்துருந்துங்க போல இருக்குது. ஸோ அவங்க குடும்பம் முழுவதும் இந்த ஜெபத்தை எந்த பிரச்சனை வந்தாலும் அதை வச்சுட்டு தூய் ஆவியை நிழலிட்டு மாற்றும் இப்படி ஜெபிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு 2018 அதாவது 7 வருஷமாக PhDக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாமல் இருந்திருக்கு. 7 வருஷமாக அது தடையாகவே இருந்திருக்கு. கடைசி இங்கே வரத்துக்கு எல்லாரும் வரத்துக்கு 2 வாரம் முன்னால் இவங்க ஜெபிச்சிருக்கிறாங்க. இது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஏதாவது வழி ஆண்டவரை தாங்கன்னு சொல்லி இங்கே வந்திருக்கிறாங்க. நைட்ரஜன் முடிச்சுட்டு போயிருக்கிறாங்க. திங்கக்கிழமை அந்த யூனிவர்சிட்டி இவங்களை கூப்பிட்டு சொல்லியிருக்கு, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் PhDக்கான வழி ஆண்டவர் தந்திருக்கிறாரு. அவங்க இப்பவும் ஜெபிக்கிற ஜெபம் தூய் ஆவியை நிழலிட்டு மாற்றும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, சில சாட்சியங்கள். என் பெயர் டானி. நான் திருவொற்றியூர் புனித பவுல் பங்கை சார்ந்தவள். எனக்கு திருமணமாகி 2 மகன்கள் உள்ளார்கள். என்னுடைய கணவர் லேத் தொழில் சொந்தமாக வைத்து வேலை செய்து வருகிறார். நான் டிவைன் மர்சி தியான இல்லத்தின் நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் யூடியூபில் பார்த்து வந்தேன். பல நாட்களாக எனக்கு இங்கே ஜெபத்திற்கு வர வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் வர முடியவில்லை. கடந்த மாதம் 18ஆம் தேதி 3வது வாரம் ஜெபமான பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக வந்திருக்காங்க. மே மாதம் அந்த ஜெபத்தில் பங்கெடுத்திருக்காங்க. 2வது மகனும் கலந்து கொண்டோம். என்னுடைய மகனுக்கு 10ஆம் வகுப்பு ரிசல்ட் வந்து 2 நாட்கள் ஆகியிருந்தது. 362 மதிப்பெண்கள் எடுத்திருந்தான். ஆனால் அவனுடைய பள்ளியில் அவனுக்கு நாங்கள் விரும்பிய பாடப்பிரிவு தர முடியாது என்று சொல்லி 2 நாட்கள் அதற்கென்று நாங்கள் அலைந்தோம். ஆனால் கிடைக்கவில்லை. சனிக்கிழமை எங்களிடம் சொல்லி அனுப்பினார்கள், வெயிட்டிங் லிஸ்ட் வைக்கிறோம், நீங்கள் செவ்வாய்க்கிழமை வந்து பாருங்கள், இல்லை என்றால் வேறு குரூப் எடுங்கள் என்று கூறினார்கள். ஆனால் நாங்கள் ஒரு பாரத்தோடு இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டோம். மதியான இடைவேளையின் போது என்னுடைய கணவர் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்ததை நான் பார்த்தபோது எனக்கு அதிசயமாக இருந்தது. ஏனென்றால் என் மகனுக்கு நான் எந்த குரூப் கேட்டேனோ அதையே அந்த ஸ்கூல் கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்கிறாங்க. Father, I have a testimony to be shared. My son Melvin had a sickness of vomiting during travel. பயணம் செய்யும்பொழுது வாந்தி வரும் இந்த குழந்தைக்கு. சின்ன குழந்தை தான். Whenever he travels in a car and in school bus, he used to vomit at least 3 days in a week. We were worried about it. அது வாரத்தில் 3 நாள் அவனுக்கு அந்த வாந்தி இருக்கும். ஸ்கூல் பஸ்ஸுலையும் ஏதாவது ட்ராவல் பண்ணும்போது we came for the convention. திருவிழாக்கு வந்திருக்காங்க ஏப்ரல் 27 along with him on the 3rd day. அப்பொழுது வெளிப்பாடு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஒரு குழந்தை ட்ராவல் சிக்னஸ் இருந்து ஆண்டவர் விடுதலை தராரு. ஆல் ஆஃப் அஸ் கிளைம்ட். அவங்க வீட்டில் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. எல்லாருமே இந்த குழந்தையை நினச்சிருக்காங்க. ஆஃப்டர் தட் we took him in a car 2 times on long travel. மிக தொலைவான பயணம் செஞ்சுருக்காங்க. ஆனால் வாந்தி எடுக்கலை. லாஸ்ட் வீக் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிடுச்சு. ஜூன் மாதம் 2 வாரமும் அவன் ஸ்கூலில் பஸ் தான் போயிருக்கிறான். ஆனால் இதுவரை அவன் வாந்தி எடுக்கலை. அப்படி ஒரு சிம்டம் கூட இல்லை அப்படின்றான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். Praise the Lord. I am Maria Geeta from Alandur, St. Anthony's Parish. I had really bad knee. முட்டு வலி ரொம்ப மோசமாக இருந்தது. And I couldn't even sit with my legs folded. கால் மடக்கி உட்கார முடியாது. It was really hard and painful. I prayed to Jesus to heal me during the Jericho prayer. And the one intention, ஒரு விண்ணப்பம் ஜெபிக்கும் பொழுது இன்றைக்கி அவங்க நல்லா இருக்கிறாங்க. இவங்களுக்கு கால் மடக்கி அவங்களால உட்கார முடியுது. My name is Alfonso Don. Yesterday my sister son Celestine Raj met with an accident. பெரிய ஒரு பிரெயின் இன்ஜுரி, அவருக்கு சிவியர் பிரெயின் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. ஆப்ரேஷன் போகிறதுக்கு முன்னால் டாக்டர் சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் செஞ்சு அவன் காமா ஸ்டேஜுக்கு போயிடுவான்னு. இவங்க நம்பி டிவைன் மர்சி சாப்லெட் ஜெபிச்சிருக்கிறாங்க. ஆப்ரேஷன் முடிஞ்சு போடுது. இன்றைக்கி அவன் நல்லா இருக்கிறான். எல்லா விதமான உடல் சுகத்தோடு இருக்கிறான். ஆண்டனி ஃப்ரம் கோயம்புத்தூர். இவங்க ரெகுலராக இங்கே ரெட்ரீட்டுக்கு வருவாங்க. நைட் விஜலுக்கு ரெகுலராக வந்துட்டு இருப்பாங்க. போன மாதம் அந்த பையன் மட்டும் தான் வந்தான். நான் இப்போ அந்த பையன்கிட்ட ப்ளஸ் பண்ணும்போது கேட்டேன், என்னடா வைஃப் வரலையா, கன்சீவாக இருக்கிறாங்களான்னு கேட்டேன். ஏன்னா அவன் ரொம்ப காலமாகவே குழந்தை இல்லாமல் இருந்தது. அப்போ சொன்னால் ஆமாம் ஃபாதர், அந்த பீரியட்ஸ் தள்ளி போயிருக்கு, நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு போயிருக்கிறாங்க. திரும்ப போய் பார்க்கும் பொழுது அந்த ப்ரெக்னன்சி ரிசல்ட்டு பாசிட்டிவாக இருக்குது. இன்றைக்கி அவங்க கன்சீவாக இருக்கிறாங்க. கோயம்புத்தூர்லேருந்து எல்லா மாதமும் வருவாங்க. ஆண்டனி அவனுடைய ஒய்ஃப். என் பெயர் ஷீபா. தாம்பரம் சென்ட் ஜோசப் சர்ச் பங்கை சேர்ந்தவர் நான்.
என் மகள் தனது தேர்வில் எடுத்த மதிப்பெண்ணை விட தனது ஃபைனல் எக்ஸாமில் நல்ல மதிப்பெண் எடுத்துள்ளார். என் மகளுக்கு முதலில் ஆந்திரா மாநிலத்தில் தான் அவள் விரும்பிய மேற்படிப்புக்கான சீட்டு கிடச்சிது. ஆனால் இவங்க சிட்டிக்கு ரொம்ப தொலைவில் இருக்க, கோயிலும் பக்கத்தில் இல்லை, என்ன செய்யறதுன்னு சொல்லி வருந்திக்கிட்டு இருந்தாங்க. அப்படி தான் இரவு கண்விழிப்பு ஜெபத்தில் பங்கு பெற்று மகளுக்காக ஜெபிச்சிருக்காங்க. அப்போது மேல் படிப்புக்கான ஆசீர்வாதம் கொடுத்து ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற அந்த வெளிப்பாடு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அந்த வெளிப்பாடை நம்பியிருக்கிறாங்க. இன்றைக்கி அந்த பொண்ணுக்கு அவள் விரும்பிய அதே படிப்பு சென்னையிலே கிடச்சிருக்கு. கடங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இடைவிட நன்றி உமக்குத்தானே, ஐனையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, ஐனையில்லா தேவன் உமக்குத்தானே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுந்து நிற்போம். நம்ம சொன்ன மாதிரி 1 மணி நேரம் ஆச்சு. 9:40க்கு நம்ம ஆரம்பித்தோம். 1 மணி நேரம் நம்முடைய சாட்சியங்களுடைய நேரம். ஆனால் நல்ல விஷயந்தான். சுருக்கமாக சொல்லுங்கள். திரும்ப நான் சொல்கிறேன். நைட் விஜிலில் நடந்த சாட்சியங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லது. ரொம்ப நமக்கு இழுக்காது. இங்கே எல்லாமே நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் கிடைக்கிது. அடுத்த மாதம் வரவங்க தயவு செய்து ஃபோன் நம்பர் நான் சொல்லியிருந்தேன் 9446666953. நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள் ஆண்டவர் செய்கிறாரு. ஆனால் நிறைய பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்க. பரவாயில்ல, உங்களுக்கு சொல்ல தைரியம் இல்லைன்னா இந்த ஃபோன் நம்பருக்கு அனுப்புங்க. we will read it. எழுதி வாசிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆஃபீஸ் நம்பருக்கு அனுப்புங்க. 9446666953 அப்படின்ற நம்பருக்கு, இல்லைனா 952 அப்படின்ற நம்பருக்கு அனுப்புங்க. உங்களுடைய சாட்சியங்கள் இங்கே வாசிக்கப்படும். சாட்சியங்கள் சொல்லுங்கள். தயவு செய்து இந்த சாட்சியங்கள் பிறருக்கு உதவியாக இருக்கும். சந்தேகம் இல்லாமல் சொல்கிறேன். நம்ம சாட்சியம் சொல்லும்போது பிறருடைய விசுவாசம், உங்களை மாதிரியே யாராவது இதுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. மேபி அன்னைக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருப்பார். அவங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்.